எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிப்பட்டத்துக்கு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் காஞ்சி மக்கி போன முன்னாடி தோட்டம் வச்சுருந்த மண், அந்த மண்ணப்புறம் கொட்டி காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சி போயிருக்கு. நல்லா பாருங்கள், நல்லா சருகு மாதிரி காஞ்சிடுச்சு பாருங்க. மணலெல்லாம் அப்படி காய போட்டால் தான் அதில் இருக்கிற பூஞ்சைகள்லாம் சாகும். இது மாட்டுச்சாணம், இது கடலை புண்ணாக்குனா நிலக்கடலை அரைச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய சக்கை இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் உரக்கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த கடலை புண்ணாக்கு போட்டோம்னா நல்லா செடியெல்லாம் நல்லா வளரும். கடலை புண்ணாக்கு போட்டுக்குருவோம். கடலை புண்ணாக்கு போட்டதுக்கப்புறம் அதுக்கு எறும்பு வரும். அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு போடுறோம். வேப்பங்கொட்டையை அரைச்சி அதில் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் வர்ற மிச்சம் அந்த கழிவு தான் வேப்பம் புண்ணாக்கு. இது அந்த உரக்கடை மருந்து எல்லாம் வைக்கிற கடையில் வாங்கினோம்னா கேட்டோம்னா கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வேணுன்ற அளவு போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒன்றா கலந்துக்கிறேன்னு, எல்லா பக்கமும் எல்லாமே கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கிறேன்னு. இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி கலக்கிறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக கலந்து விடணும். எல்லாமே ஒன்றா கலக்கணும். கலந்துட்டு எல்லாமே அந்த வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த மணல், இந்த இது எல்லாமே போட்டிருக்கோம்ல, எருவு எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன்னு. நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த க்ரோ பேக்கில் அடியில் இலதலை, காஞ்சி போன இலதலையெல்லாம் போடணும். அது எதுக்குன்னா, அது மக்க செடிக்கு நல்லா உரமாக தான் கிடைக்கும். நல்லா போட்டுக்கிறேன்னு. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க கலவை மண்ணை அள்ளி போடணும். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கிறேன். அதில் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி எல்லாமே கலந்து தான் போட்டிருக்கு. எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே இத்தனை க்ரோ பேக்கும் போட்டு முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் எடுத்தோம். ஒரு 15-20 பேக்குக்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீ அவ்வளோதான். ஆடிப்பட்டத்துக்கு நீ விதைக்க வேண்டியது தான்.